எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் உம்மை பகிர்ந்து கொள்ள, உம்முடைய ஒளியை பிரதிபலிக்க நீ கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை ஆண்டவரே, நீ என்ன பேச போகிறீரோ எங்களுக்கும் பிரயோஜனமாய், இதை கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால வேண்டு செய்கிறேன், எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேதவசனத்தை தியானிக்கிற ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வழக்கமாக தியானித்து கொண்டு வருகிறோம் தேவ மனிதர்களை, தீர்க்கதரிசிகளை குறித்து. அதே போல இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசியையும் அவரை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பெயர் மார்ட்டின் போசர். இன்றைக்கு வேதாகம பகுதி இயேசு பிறந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசித்தால் அதை புரிஞ்சு கொள்ளலாம். இன்றைய வேத வாசிப்பு நீதிமொழிகள், இவள் 31-1 வரை 31 வரை வாசித்தால் அவருடைய பிறப்பு அதிசயத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு மனப்பாட வசனம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடைத்தினாள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதமான பிறப்பு, பரிசுத்த ஆவியானுடைய பிறப்பு, இந்த உலகம் கொடுக்காத ஒரு மாபெரும் தேவ பிள்ளை பிறந்த பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இவர் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவாதி தேவனுடைய குமாரன். அப்பேற்பட்ட குமாரனுக்கு இங்கே இடமில்லாமல் அவர் துணிகளிலே சுற்றி, அதுவும் சத்திரத்துல இடம் இல்லை, தனியா. ஏன்னா எல்லாமே அவரு தான். அவருடைய குணாதிசயங்கள் இப்போ நம்ம பார்க்கணும்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், அந்த பாலகன் பிறந்தது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படி போட்டு, கர்த்தர் தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு கூட இந்த உலகத்துல இடமில்லாம அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏனென்றால் உலகத்தை உண்டாக்கி உலகத்தை ஆளுவதற்கு தன் மனிதனை, தன் ஆவியை கொடுத்து, அதன் மூலமாய் என்னை போல வாழ வேண்டும் என்று அவர் நினைத்து தன் ஆவியை கொடுத்தார். பெருகவும் செய்தார், பழகவும் செய்தார். ஆனால் அவர்கள் தன் வழிகளை தெரிந்து கொண்டதனால, தன்னை போல தன்னுடைய குணாதிசயங்கள் உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, சந்ததியை பெருக்குவதற்காக தான் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தன் போக்கில போக ஆரம்பித்ததுனால அவர் இந்த உலகத்துல இரட்சகராக பிறந்து, எதெல்லாம் நாம் எழுந்து போனோமோ அதெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காக அவரால் தான் முடியும். உலகத்தாலேயோ உலக ராஜாக்களாலேயோ உலக மக்களாலேயோ முடியாது என்று அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ரட்சிப்பை அருளை செய்தார். அந்த ரட்சிப்பு எப்படி உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது, அந்த ரட்சிப்புக்கான வழியை அவரே அநேக சீசர்களை தெரிந்து கொண்டு, அநேக மக்களுக்கு உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், எப்படி இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தகுதி என்ன என்று சீசர்களுக்கு அறிவித்து, அவர்களுக்கு போதித்து அவர்களை அனுப்பினார். அவர்கள் முழுதும் சுற்றி திரிந்து இந்த ரட்சிப்பை கொடுத்தார்கள். அந்த ரட்சிப்பை கொடுத்ததுதான் இன்றைக்கு இவ்விதமாக உலகத்துல அவர்கள் போன பிறகு தெய்வீக மனிதர்கள் தோன்றி தன் உயிரையும் பணயமாக வைத்து, வீடு, நலபலன்கள், ஆஸ்தி, அந்த சொத்து என்று பாராமல் அந்நிய நாடுகளுக்கு சென்று தேவனுடைய அந்த அதிசயமானது, அந்த நல்ல செய்தியை, அந்த சமாதானத்தின் செய்தியை கொடுக்கும்படி அநேகரை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டவர்களில் ஒருவரான மார்ட்டின் போசர் என்பவரை குறித்து நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்கலாம். அவருடைய இளம் வயதிலேயே
அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா 1491 தூய ரோமானிய பேரரசை சேர்ந்த அலேசெசியா உள்ள செலேஸ்டாட்டில் பிறந்தவர் மார்ட்டின் பூசர். 1518 எடெல்பர்க்கில் நடந்த மார்ட்டின் லூத்தரின் விவரத்தை கேட்டதின் விளைவா இவரது இறையில் சிந்தனையில் பெரிய அளவில் மாற்றம் நேர்ந்தது. அப்படின்னா நாம் பார்க்கிறோம், இந்த மார்ட்டின் லூத்தர் ஒரு மாபெரும் பட்டதாரி, தெய்வீக மனிதர். இவர் சீர்திருத்தவாதி என்று போடப்பட்டிருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் மாபெரும் புரட்சியாளராக இருந்தவரும், இவர் 1517 ஆண்டா விட்டன்பர்க் தேவாலயத்தில் இருந்தவருமாய் இருக்கிறது. இவர் மதத்தின் பெயரால் நடந்த அந்த அறியாமைகள் எல்லாம் நீக்கணும், அறிவீனர்களாக்கப்பட்ட மக்களை உயர்த்தணும் அப்படின்னு தோன்றினார் இந்த மார்ட்டின் லூத்தர். அந்த காலங்களில் அதிகமான பட்டப்படி படித்தவரும் அநேக காரியங்களை செய்தவருமாய் இருந்தார். மத விரோதிகள் என்ற சமயங்களால சமயவாதிகளால வெறுக்கப்பட்டார், மிரட்டப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், விரட்டப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கு. ஆகவே அந்த போப்பினுடைய பாவ மன்னிப்பு சீட்டு போட்டு அதிலிருந்து நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த அறியாமையை ஒழிப்பதற்காக எதிர்த்து நின்று இவர்களை சீர்திருத்தும் வகையில இவர் தோன்றினதால இவர் பிரசங்கித்த ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து கொண்டார். அறிந்த பிறகு இவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்டவர் தான் இந்த மார்ட்டின் பூசர் என்பவரும் அதில் ஒருவர். அது மாத்திரமல்ல, இன்னொருவர் ஜான் விக்லிப் என்ற ஒரு மாபெரும் மனிதர், தெய்வீக மனிதர். அவரை குறித்தும் நாம் பார்க்கும்பொழுது அவர் நித்தமும் சத்தியத்தை உண்மையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டு சீர்திருத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால், புராட்டஸ்டன்ட் மதத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் கையில வேதமே இல்லை, இந்த லத்தீன் என்ற மொழியில இருந்ததை இவர் மாற்றி இங்கிலீஷ்ல எழுதி அந்த இங்கிலாந்து மக்களுக்கெல்லாம் இவர் கொடுத்து, அதன் கைகளால் எழுதப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி தெய்வீக மனிதர்களாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விடிவெள்ளியாய் தோன்றினார். அதுவும் அந்த பொய்யான பிரசங்கங்களை, போப்பினுடைய இவங்களெல்லாம் மூடத்தனம் என்று பிரசங்கித்து அவைகளெல்லாம் குழி தோண்டி புதைத்து ஒவ்வொரு தாய்மொழியிலும் இந்த வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் புதிய ஏற்பாட்டின் பகுதியை எழுதி கொடுத்து, எந்த மக்களெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க மக்களெல்லாம் இடத்திலே இவர்களெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு இவர்களை சீர்திருத்த ஆரம்பித்தார். இவளெல்லாம் கேட்ட பிறகு இவரும் அதே கத்தோலிக்க ஆயத்தத்தை விடுத்து சீர்திருத்த தலைவர் இவர் ஸ்டாட்டஸ்பர்க் திருச்சபை சீர்திருத்தும் வகையில் உழைத்தார். இந்த பூசர் அவர்கள் வளர்வதற்கான ஒன்று சேருங்கள். மார்ட்டின் பூசரின் மரபு சீர்திருத்தம் என்ற வார்த்தையை கேட்டாலே மார்ட்டின் லூத்தர், ஜான் வைக்லிப் ஆகியோரின் பெயர்கள் நம் நினைவுக்கு வரன. ஆனால் பலரும் மறந்து 3வது தூண் மார்ட்டின் பூசர் என்ற பெயரை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்ல வர. அப்படின்னா இவர் இந்த மார்ட்டின் லூத்தருடைய பிரசங்க வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்ட பிறகு அவர் மனமாறி அவரும் அந்த கத்தோலிக்க மதத்திலிருந்து விடுதலையாகி இந்த புராட்டஸ்டன்ட்டை நிறுவ வேண்டும் என்று ஆசை கொண்டார். இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக சிறந்த சீர்திருத்தவாதி இவரும், எழுத்தாளர், போதகர், முன்னோக்கு உடையவர் ஆகிய இவர் ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்கராகவே இருந்தார். நான் முன்னே சொன்ன இவங்க அதிலிருந்து தான் வெளியே வந்து இந்த புராட்டஸ்டன்ட் மதத்தை நிறுவதற்காக, சீர்திருத்துவதற்காக சபைகள் உண்மை எது என்று அறிந்து கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்காக பாடுபட்ட
இந்த 3 மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர் தனது விசுவாசத்தின் பயணத்தை கத்தோலிக்க மத சார்பில் இருந்து விளக்கப்பட்டார். இவருடைய விசுவாசம் எல்லாம் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வழி மார்க்கம் எது என்று நல்லதை தெரிந்து கொண்டு இவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை சரியான சபையில நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இவர் இந்த பிரிந்து இதுல கூட பிராட்டஸ்டன்ட்கள் கூட 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. 2 பேர் தோன்றி அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த பிரிந்து கிடந்த பிராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் ஒரு சிலர் மார்ட்டின் லூத்தரையும் வேறு சிலர் உல்ரிக் ஸ்விங்லையும் பின்பற்றி கொண்டிருந்தனர். ஆகவே இவர் அப்படி செய்வதனால இது ஒரே சபையாக திகைக்க முடியாது, இதுலயும் பிரிவினை உண்டாகும். ஆகினால இவர்களை எப்படியாவது ஒன்று சேர்த்து ஒருமித்து சபையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பூசர் அரும்பாடுபடுகிறார். அங்க என்ன நடக்குதுன்னா, இவங்க இருவரும் வேறு வேறாக பிரிந்திருக்கிறதுனால கலகங்களும் கருத்து வேறுபாடுகளும் அநேக சபைகளை தோன்றியதுனால இந்த திருச்சபை என்ன ஆயிடும், பிளவு ஏற்பட்டு நாம் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருந்து வேறு வேறாக மக்களை இன்னொரு சபையாக மாற்றுவதற்கு கூட இவைகள் முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே குணாதிசயங்கள் மாறலாம், சபையில ஒற்றுமை காணப்படாது, சபையில எதுவுமே இருக்காது, பக்தி வயிறாக இருக்காது, இப்படி உயர்ந்து காணப்பட முடியாது தேவ சமூகத்தில். அதை எப்படியாவது ஒன்று சேர்த்து ஒருமித்து தேவனுடைய வார்த்தையை உண்மையாக இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர் அநேக பாடுகளை எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்ட போதுதான் தேவனுடைய திட்டங்களை அறிவிப்பதற்கு இவர் தன்னையே அர்ப்பணித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கலகங்களும் கருத்தும் வேறுபாடும் இருந்ததால திருச்சபைகளில் பிளவு ஏற்பட்டு அவ்வாறு கிறிஸ்துவின் சரீரத்திலும் தீரா காயங்கள் ஏற்பட்டன. இதனால் மனம் பாரமுற்ற மார்ட்டின் பூசர் பிறந்திருந்த பிராட்டஸ்டன்ட்களை ஒன்று சேர்க்க ஆசைப்பட்டார். கருத்தரங்கம் துணையோடு இந்த எழுதுதல், பிரசங்கித்தல், மன்றாடுதல் என அயராது உழைத்தார். இவரது முயற்சிகள் தோற்று போயிருந்தாலும் அவற்றில் ஒன்று மட்டும் ஜான் கால்வினை தொட்டது. இவர் மாபெரும் மனிதர். பூசரின் கனவுகளை பாராட்டிய கால்வின் அவரது பிரசங்கங்களால் ஈர்க்கப்பட்டார். இவருடைய போதனைகள், இவருடைய வேத வசனங்கள், இவரை ஆண்டவர் நடத்திய வழி எல்லாம் போதித்து பிரசங்கித்த போது யாரிடத்திலும் கேளாத ஒரு அதிசயமும் அற்புதமும் பூசரின் வாயுவில நடந்ததுனால இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு மாபெரும் மனிதர் ஜான் கால்வினை அவர் தொட்டது. அவர் பூசருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பொழுது, பிரசங்கத்தை கேட்ட பொழுது இதுதான் உண்மை என்று அவருக்குள்ள தோன்றினது. பிற்பாடு இந்த பூசரின் கனவுகளை பாராட்டிய கால்வின் அவரது பிரசங்கங்களால் ஈர்க்கப்பட்டார். அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பூசரின் படைப்பான இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் மிகவும் புகழ்பெற்றதால் என்று அறிந்ததால் இவரை இங்கிலாந்துக்கு அழைத்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நியமித்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஆண்டவர் இந்த தேவ மனிதனை நடத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிஷப் தாமஸ் கிரான்மர் அவருக்கு நடந்த துன்பங்களை பார்க்கலாம். தாமஸ் கிரான்மர் 1551 இவர் பிறந்த பின் கத்தோலிக்க சர்வாதிகாரியாக ராணி மேரி டூடரின் அவர் எழும்பி, இவர் மரித்து போயிருந்தார். அந்த டூடரின் கட்டளைக்கு இணங்க இவரது சடலத்தை மறுபடியும் தோண்டி
எடுக்கப்பட்டு புதைத்தவரை இவரை அந்த கல்லறையிலிருந்து தோண்டி எடுத்து எரிச்சு மறுபடியும் ஒரு கோர சம்பவத்தை நடத்துறாங்க. அதற்கு பிறகு இப்படியெல்லாம் நடந்ததுனால, இவளெல்லாம் மக்கள் கேட்டதுனால அந்த ஒற்றுமை என்பது அழிந்து விட்டது. எவ்வளவு பாடுகளை சகித்தும், எவ்வளவு ஆண்டருடைய சித்தங்களை நிறைவேற்றியும் கூட அவருக்கு கிடைத்த பலாபலன் இதுதான். ஆனாலும் இன்று அவருடைய வார்த்தைகள், அவர் தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் அத்தனையும் நிறைவேறி இருக்கிறது. அவர்கள் சபைகளுக்கு, புராட்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஒளி விளக்காகவும் ஞான விளக்காகவும் திகழ்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒற்றுமை என்பது கனவு மட்டுமல்ல, அது ஒரு அமைப்பு. நாம் அனைவரும் வளர வேண்டும் என்றால், நாம் அனைவரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அநேக பாடுகளுக்கு ஈடு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து செல்லும் பொழுது, இங்கே நிறைய நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் மிக முக்கியமாக தொட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், வேதத்துல ரோமர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். வேறுபட்ட கிறிஸ்தவ குழுக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை நாடும் வகையில் வேதம் கூறும் உண்மைகளை பற்றி கொண்டு ஒற்றுமையாக அயராது உழைத்தவர் தான் இந்த பூசர். ஆகவே இவருடைய வாழ்க்கை நமக்கு முக்கியமானதா இருக்கிறது. நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், பல தீமையை அடைந்தாலும் அவைகளை விட்டு விலகி நன்மை செய்ய நாம் சமாதானத்தை தொடர்ந்து தேடி பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்படி இதை பிடித்துக் கொள்வது? வேத வசனத்தின்படி நாம் இந்த சமாதானத்தின் பிரபு செய்தியை பரப்ப வேண்டும். இப்படி 52 கூட நமக்கு ஏசாயாவில் 7ஆம் வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அப்படின்னா சுவிசேஷம் மலைகள் மேல கொண்டு போகணும், வனாந்திரங்களை கொண்டு போகணும், பட்டணங்களில் கொண்டு போகணும், உலகம் முழுவதும் சுற்றி தீரணும். அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆகவே இந்த சமாதானம் என்பதை அவர் அநேக சபைகளில உண்மை எது, மாற்றம் எது என்று அறிந்து கொண்டு உண்மையானதை நிறைவேற்றி சபைகளிலே பக்தி விருதத்தை ஏற்படுத்தி அநேக மக்கள் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக சமாதான செய்தியை, இந்த நற்கரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா உடைய பாதங்கள் அழகானவள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த யாக்கோபு நம்ம 3ஆம் அதிகாரம் 17-18 பார்த்தோம்னா, நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களால சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அநேக மக்களுக்கு அறிவிக்க வேண்டுமானால், இந்த சமாதானம் என்கிற நல்ல செய்தியை, ரட்சிப்பு என்கிற நல்ல செய்தியை, அழிவிலிருந்து விடுதலை கொடுக்க கூடியதை நாம் மாற்றம் அடைந்து இதுதான் அதுதான் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில வேத வசனத்தின்படி வேதத்தை நாம் போதித்து அவர்களை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தினுடைய கருத்து. அப்படியானால் சமாதானம் எதனால் நிறைந்திருக்கிறது? நற்கனிகளால், தேவனுடைய வார்த்தை ஆகிய கனிகளால் அது பெருக வேண்டும். ஒரு விதையானது பூமியில விழுந்து மறுமலர்ச்சி அடைந்து ஒரே விதைதான் அது பல கனிகளை கொடுக்கிறது போல அதில் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. அப்ப அது பலது கொடுக்கணும்னா நாம் உலகத்துல போக வேண்டும். அநேக மக்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்ப வேண்டும். இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் மத்தேயு 5:9 பார்த்தோம்னா கூட, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், மாத்திரம் தேவ புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று கூட நமக்கு சொல்லுகிறது. அப்போ சமாதானம் என்கிற அந்த நல்ல செய்தியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதற்காக பாடுபட்ட அரும்பாடுபட்ட இவர்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய அழிவு எப்படி வந்தது, எதை திருத்துவதற்காக வந்தது,
நல்லதையே நாடி நன்மையே செய்து தீமையை அனுபவித்து நன்மைக்காக அரும்பாடுபட்ட மாபெரும் பூசரவர்களை கூட நாம் இந்த நேரத்துல நினைக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எபிரேயர் 9:28 பார்க்கும்போது கூட அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நமக்காக ரட்சிப்பை கொடுத்தார், நமக்காக தன் உயிரையே தியாகப்படுத்தினார். ஆகினால எபிரேயர் 12:14 சொல்லுது, நாம் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். ஆகவே இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லலாம்னு சொல்றாரு 49 ஏசாயாவுல, சுவிசேஷகனே உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் எல்லோருக்கும் சத்தியத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பேசினால் மட்டும் போதாது, நாம் இவர்களை வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது. இவர்கள் நடந்து திரிந்து இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் தன் உயிரை பணயமாக வைத்து அநேக மக்களிடத்துல மனிதர்களை தின்பவர்கள், தன்னை வராமல் தடுக்கிறவர்கள், எது சொன்னாலும் அடித்து துன்புறுத்தி இரத்த வெள்ளத்துல போட்டாலும் கூட இந்த தேவ மனிதர்கள் அயராது தேவனுடைய வார்த்தையை எடுத்து சென்று அவர்களுக்கு போதித்தார்கள், மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கணம் நம்மையே சிந்தித்து நாமும் உண்மையாக ஒத்தமாக சபைகளில் உண்மையாக எது என்று போதித்து அநேக மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்பி நித்திய வாழ்வை அடைவதற்கு இந்த சமாதானத்தையும் இந்த ரட்சிப்பையும் இயேசு பிறந்த பரிசுத்த குழந்தையாக அவருடைய பிறப்பின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் நற்செய்திகளையும் அநேக மக்களுக்கு அறிவித்து நித்திய வாழ்வை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில இந்த பூசார் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் மனதில் வைத்து நாம் கர்த்தரோடு ஜீவிப்போம், அநேக காரியங்களை செய்வோம். தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.